ஹாய் என் ஸ்கோடு, நான் தான் உங்கள் அக்கமல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என் ஸ்கோடு என்னடா எல்லாம் ஸ்டவ் அது எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு பேசினே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு தோசை தான் சமைக்க போகிறோம். பசங்க வீட்டில் இருந்தாங்க, அப்படியே கூப்பிட்டு வந்து வாங்கின தோசை சமைக்கலான்னு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம். விதவிதமான தோசை செய்ய போகிறோம். எந்த தோசை நல்லா இருக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. போன வீடியோவில் வந்து நார்மலே நம்ம விறகெல்லாம் வச்சு அந்த அடுப்பு மாதிரி எரி வச்சோம். இதில் என்னடா ஸ்டவ் கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தா அந்த இதில் முடியல, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகலான்னு. ஸ்டவ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணும்போது எப்படியோ ஒரு புது ஃபீலிங் வருது. இந்த ஸ்டவ் தான் இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு தோசை அப்படியே போடலாங்க. ஸ்டவ்வில் எப்படி சமைக்கணுன்னே மறந்துட்டேங்க. ஒரு வழியாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் மேலே வச்சாச்சு. என்னென்ன தோசை சமைக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சித்தோனா இதில் பார்த்தீங்களா, நம்ம அபுகாபி தோசை அந்த தோசை தான் சுட போகிறோம். பேரே புதுசாகியதில்லை, அந்த தோசை தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மாவுகள் சூடாகிடுச்சு, தோசை போட்டுக்கலாங்க. The next day. கையே கழுவல, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தோசை எப்படியோ ஏடா விடமாக வர தெரியும். ஃபில்லப் பண்ணிடலாம். டேய், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுக்கு இல்லையாடா, என்ன எங்கடா ஃபஸ்ட்டு தோசையே கெத்தா வந்துடும். ஃபஸ்ட்டு தோசையே போட்டுருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். நாசிர தண்ணி போட்டுருந்தாங்க. தோசை சாவு அடிக்கிறாங்களே என்னைய. தோசை ஒரு கோணையா வருதுங்க. எங்கடா பூஸ்ட்? ஐயோ, எடுத்து அப்படியே இந்த தோசை மேல போட்டுடலாங்க. இப்போ பூஸ்ட்டுங்க. நம்ம அபுகாபியில் அந்த கா வந்து என்னன்னா காம்ப்ளெக்ஸ் மட்டும் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, நம்மளே பிஸ்கெட் போட்டு அப்படியே பண்ணலாம். விஜய் சித்தோனா இல்லைன்னா அவங்க சப்ஸ்கிரைபெலாம் பார்க்குற மன்னிச்சுக்கோங்க. அபுகாபியில் அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பிஸ்கெட் வச்சு பிஸ்கெட் வச்சு அப்படியே மடிச்சுக்கலாங்க. இப்போ கரண்டி எடுத்து சுற்றுவான்னு பார்த்தா ஆனால் ஃபஸ்ட்டு தோசை நல்லா வந்துச்சு, செகண்ட் தோசை நல்லா வரல. அபுகாபி அப்படியே போட்டலாம் பண்ணுங்க. நம்ம அபுகாபி புட்ரா பிளேட்டு ஊருக்கு முன்னாடி பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிறோம். நம்ம அபுகாபி தோசை ரெடி. அப்படியே இந்த அபுகாபி தோசை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க.
நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். இப்படி அது வந்ததும் அதே பிடிச்சி நிற்கிறாங்க நம்ம பசங்க. ஆக்ஷன் மேடம், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கும். நம்ம சாப்பிட்டு போனோம் அப்படியே. நைட்டு கலராக வரணும், அது மட்டும் தெரியுது. கலராக வரும், கலர் இல்லாமல் வரும். தோசை எப்படி சொல்கிறாங்கன்னா கலராக வரும், கலர் இல்லாமல் வரும். அதான் அண்ணா நீங்கள் சொன்னது தான் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுங்க. பூஸ்ட்டும் ஹார்லிக்ஸ் பவர் எல்லாம் கலந்துருக்கலாம், இல்லை நல்லா பர்ஃபெக்டாக இருக்கலாம் தோசை. பரவாயில்ல காசு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது ஏதோ சொல்லணும்னு சொல்கிறீங்களா? நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையோட ஃபீலே வரல, நல்லா தான் இருக்கும். அந்த ஹார்லிக்ஸு பூஸ்டெல்லாம் அப்படியே மேலே ஆகி அது அப்படியே ஜூஸியாக இருந்து இந்த பிஸ்கட்டெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. சாக்லேட் கேக்குங்க, மொத்தத்தில் பார்த்தா ஒரு சாக்லேட் கேக்கு. தோசையோட அந்த ஃபீல் மாதிரி வரல, ஃபீல் வருது. ஆகி மாறி. இப்போ நம்ம அபுகாபி தோசை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பலாப்பழ தோசை. பலாப்பழ தோசை எப்படி போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக போட்ட மாதிரி தான் தோசை மாவு போட்டுடலாம். நினைக்கலாம் பலாப்பழலையும் தோசை ஆடான்னு. ஆமாம், இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க. வீட்டில் இருந்தே அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம், அப்படியே போடலாம். பலாப்பழம் பேஸ்ட்டு. பலாப்பழம் பேஸ்ட்டு மாதிரி. நம்மளுடைய பலாப்பழ தோசைமே இப்போ ரெடிங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது டெஸ்ட் பண்ணி பாருங்கடா எப்படி இருக்குது. எப்படி இருக்குது பலாப்பழத்தை வச்சு சாப்பிட மாதிரியே இருக்குது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு பக்கம் அந்த மாவு புளிப்பும் தெரியுது, இன்னொரு பக்கம் இந்த பலாப்பழம் டேஸ்ட்டும் தெரியுது. இப்போ நம்ம ப்ரெட்டில் அதெல்லாம் முட்டை போட்டு சக்கரைலாம் போட்டு சாப்பிடுவோம்ல, லைட்டாக அந்த மாதிரி ஃபீல் இருக்குதுங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் புளிப்பும் அந்த பலாப்பழம் இதுவும் அது தெரியுது நாக்கில். நெக்ஸ்ட்டு போடலாம். இப்போ நம்மளுடைய மூணாவது தோசை. இப்போ நம்மளுடைய மேங்கோ தோசை தான் போட போகிறோம். நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று பண்ணி தின்கிறான். மேங்கோ சரி, எங்கடா போட்ட? போகணும். மாங்காய் தோசையும் முடிஞ்சிச்சுங்க. எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். இது அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி வந்திருக்கலாம். சரி, மாங்காய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவசரத்தில், பழுத்துருக்கோன்னு. சரி, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மாங்காய் சாப்பிட்றேன்னா எப்படி இருக்குண்ணா? சரி, சூடாக்குது, அப்படியே ஊற்றிட்டேன். லைட்டாக மாங்காய் ஃப்ளேவரு மாசா கேதுலங்க, மாசா மாதிரி தெரியுதுங்க லைட்டாக. சரி, அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம போடலாம். ஃப்ரெண்ட்ஸோட நம்மளுடைய 4வது தோசை.
நாங்கெல்லாம் விரைவிலே தோசை கற்றுக்கணும்டா. முன்னாடி வீடியோல பாருங்க guys எப்படி பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன தோசைனா மிக்சர் தோசை தான். அப்படியே ஸ்டைலாக போட்டு அப்படியே ஸ்டைலாக போடலாம். நல்லா இருக்குடா. நம்ம அபிகவியும் மிக்சர் தோசை தான் கலர்ஃபுல்லா தெரியுது தோசை guys. மாவுல போயிடுச்சுடா எல்லாம்.